வெத்தலை ஒரு 10 வெத்தலை எடுத்து ஒரு மிக்சியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கிழிச்சு போட்டு வச்சுருக்கேன். 10 பாதாம், 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். மிக்சியில் சேர்த்த வெத்தலையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டியாச்சு. அந்த வடிகட்டின வெத்தலை தண்ணியை தனியாக வச்சுருக்கோம். குங்குமப்பூவோடையோ வெத்தலையோடையோ 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்புகளையும் குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா அது 3/4 பாகமாக குறுகின உடனே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதோட சேர்த்து லோ ஃப்ளேமில் கிண்டுறோம். அது 3/4 பாகமாக குறுகி இருக்கு. இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் சுவைக்கு ஏற்றபடி நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். ஆனால் கலர் வெத்தலை பாயாசங்கிறதுனால அந்த பச்சை கலர் கிடைக்காது. அதனால தான் நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்து காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா குறுகின பாயாசத்தை ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டோம். வெத்தலை சாறு இருக்குது. வெத்தலை சாறை மொத்தமாக அப்படியே ஊற்றிட்டா கசந்து போயிடும். அதனால ஒரு கரண்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த பாயசத்தோட கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு தேவையான பச்சை நிறம் வர்ற வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது மேலே பிஸ்தா, முந்திரி, பாதாம் இதனுடைய துருவலை சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுட்டோம்னா ஆரோக்கியமான சுவையான இன்னைக்கு வைரலாக இருக்கக்கூடிய வெற்றிலை பாயாசம் ரெடி.